ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போற டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் நண்பர்களே. பல நாள் பல வருடங்கள் பல பேரோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். அது என்ன கேள்வினா, நாங்களும் தாங்க வேலைக்கு போறோம், 30 நாளும் வேலைக்கு போறோம், நைட் ஷிஃப்ட் எல்லாம் பாக்குறோம், ஆனா இந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாங்க படுற பாடு இருக்கு. ஆனா இந்த சினிமா நடிகர்கள் மட்டும் எப்படிங்க ஒரு 30 நாள் கால் ஷீட் கொடுத்து ஒரு படத்தை நடிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா அந்த படம் வந்து கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுது, இவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் காரை கொடுக்குறாங்க, காசை கொடுக்குறாங்க. ஒரு சில நடிகர்கள் 100-200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, ஒருத்தர் என்னன்னா 150 கோடியில வீடு கட்டுனுகிறாரு. என்னங்க இது, எங்களால கோடியை பத்தி யோசிக்க முடியல, இவங்களோட கோடி 100 கணக்கில் போயினுக்குது, எப்படி இதெல்லாம் இவங்க கிட்ட மட்டும் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி உழைப்பையும் தாண்டி ஒரு ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன். அது என்ன ரகசியம்னா, ஒரு சில ஆலயங்களாகட்டும், தேவாலயங்களாகட்டும், தர்காவாகட்டும், ஒரு சில வழிபாட்டு தலங்களுக்கு போய் இந்த நடிகர்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில ரகசியங்கள் இருக்குது நண்பர்களே. அதெல்லாம் என்னன்றதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இதனாலதான் அவங்களுக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்குதா அப்படின்றத பத்தி நான் சொல்ல போறது கிடையாது. ஏன்னா எனக்கு முழுசா தெரியாது. இருந்தாலும் இவங்க இந்த கோயிலுக்கு போறதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன் இந்த வீடியோல. அதாவது எனக்கு சுத்தமா கடவுள் நம்பிக்கை கிடையாதுப்பா, கடவுளே கிடையாதியா, நான் ஒரு ஏத்திஸ்டியா, நாத்தியா, இந்த டாபிக் எல்லாம் எனக்கு பிடிக்காதியா அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, அதாவது கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்றது அது வேற ஒரு டாபிக், வேற ஒரு டிபேட். ஆனா நம்மளை சுத்தி ஒரு எனர்ஜி சோர்ஸ் ஒன்னு இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்குமே புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மேல ஒரு பவர் இருக்கு அப்படின்றத நம்ம என்னைக்குமே தெரிஞ்சுக்கணும், நம்பணும். உதாரணத்துக்கு ஒரு மேட்டர் சொல்றேங்க. அதாவது 50 வருஷத்துக்கு முன்னாடி யாரையாவது பார்த்து செல்போன் அப்படின்ற மாதிரி ஒரு போன் வரப்போகுதுங்க, இந்த போனை வச்சு நீங்க ஆஸ்திரேலியால இருந்து இந்தியாவுக்கு பேசலாம், இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பேசலாம், உங்க பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க கிட்ட கூட பேசலாங்க, ஒயர் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னா ஊந்து சிரிச்சிருப்பாங்க, என்னையா பைத்தியக்காரத்தனம், இப்படி எல்லாம் ஒரு டிவைஸ் வருமா அப்படின்ற மாதிரி. இவ்வளவு ஏங்க வீடியோ கால்னு ஒன்று வரப்போகுது, நீங்க ஏதாவது ஒரு நாட்டில இருந்து இந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்க வீடியோ கால் அங்க இருக்கிறவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னாலும் சத்தியமா நம்பி இருக்க மாட்டாங்க. அப்படியே நம்பி இருந்தாலும் அது ஒரு மேஜிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அது எவ்வளவு சாத்தியமா நடந்துட்டு இருக்குது நம்ம கண்ணு முன்னாடியே, ஒரு சின்ன போனை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயம் தெரியற வரைக்கும், டெக்னாலஜி தெரியற வரைக்கும் இதை மேஜிக்னு சொல்லுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி மழுப்பிடுவோம் இல்லைங்களா. இதுதான் நண்பர்களே ஆன்மீகம் அப்படின்றதும். அதை பத்தி தெரியாத வரைக்கும் அது ஒரு பித்தலாட்டங்க, அதெல்லாம் நம்ப கூடாதுங்க, நம்பினா டைம் வேஸ்ட்டுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் இல்லைங்களா. நம்ம உழைப்பை தாண்டி எதுவும் நடக்க போறது கிடையாது. ஆனா உழைப்போட சேர்த்து ஒரு சில விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. அது என்னன்றதை இந்த வீடியோல நான் பேச போறேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா கேளுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போது எந்தெந்த நடிகர் எந்தெந்த மாதிரியான வழிபாட்டு தலங்களுக்கு எல்லாம் போய் எந்தெந்த மாதிரியான சித்து விளையாட்டெல்லாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி பட்டியல் போட்டு ஒரு நடிகரை பத்தி பேசுவோமா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நண்பர்களே. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 இருந்து 5:30 நான் வந்து லைவ் வரேன். வித்வுட் ஃபேஸ் தான், ஒன்லி ஃபார் சேனல் மெம்பர்ஸ். என் கூட லைவ்ல கலந்துக்கணும்னா மறக்காம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி லைவ்ல கலந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ அப்படின்ற ஒரு மூவி ரிவ்யூ சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் நண்பர்களே. அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அந்த சேனலையும் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோல போவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற நடிகர் நம்ம நடிகர் தளபதி விஜய் அவர்களை பத்தி சொல்லலாம். விஜய் அவர்களோட வளர்ச்சி ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்றது அவரோட ரசிகர்களையும் தாண்டி சினிமா பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும். சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்தியாவில டாப் மோஸ்ட் ஸ்டார் ஆகி 200 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குற அளவுக்கு அவரோட உயரம் எங்கேயோ போயிடுச்சு இல்லைங்களா. ஆனா அவரோட வாழ்க்கையிலையும் அவரோட திறமையும் தாண்டி அவர் ஒரு சில வழிபாடுகளை பண்ணுவாராம்பா. அந்த வழிபாடு என்ன மெயினா அப்படி என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு விஜய் அவர்கள் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருவாராம். ஷீரடினா வந்து நம்ம சென்னையில இருந்தா மயிலாப்பூர் கோயில், இல்ல வேற மாவட்டங்கள்ல எங்கேயாவது இருந்தா அந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் அப்படிலாம் கிடையாது. நேரா இங்கிருந்து மகாராஷ்டிரா ஷீரடி இருக்கு பாத்தீங்களா, அங்கேயே பிளைட் பிடிச்சி போயிட்டு வரான். போயிட்டு அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த ஷீரடி சாய்பாபாவோட ஜீவ சமாதியை கொஞ்சம் வழிபாடு பண்ணிட்டு அவர் வருவாராம். அந்த மாதிரி அவர் ரெகுலரா வந்தனால தான் அவருக்கு இந்த அளவுக்கு அசூர வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்லல, அவரோட தாயாரே சொல்லியிருக்காங்க. இதனாலதான் அவங்க தாயார் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஷோபா அவர்கள் விஜய் அவர்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருக்காங்க, நீ வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டினா எனக்காக ஒரு சாய்பாபா கோயில் கட்டி கொடு அப்படின்றதுக்கு தான் அண்ணா நகர்ல இப்ப விஜய் அவர்கள் அவரோட தாயாருக்கு ஒரு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. அந்த கோயில் கட்டினதுக்கு உண்டான ஒரு முக்கியமான காரணமே இந்த ஸ்டோரி தான். இது மட்டும் இல்லாம இயக்குனர் நெல்சன் அவர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு விஜய் அவர்களை பத்தி. என்னன்னா, பீஸ்ட் படத்தோட ஷூட்டிங் அப்போங்க அவர் டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு வருங்க. அதாவது அந்த பீஸ்ட் படம் ஷூட்டிங் வந்து நாங்க ரஷ்யால வந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் காலையில சர்ச்சுக்கு போயிட்டு தான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வருவாரு. அந்த அளவுக்கு ஆன்மீகத்து மேல அவருக்கு அவ்வளவு பக்திங்க. சென்னையில் இருக்கும்போது என்னால போக முடியல, அதனாலதான் நான் வந்து இங்க ரஷ்யால வந்து டெய்லி சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. சோ இதுல இருந்தே தெரியுது விஜய் அவர்களுக்கு ஆன்மீகத்து மேல எந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு அப்படின்னு சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நானே பல கோயில்களில் எஸ்ஏசி அவர்களை ஃபேமிலியோட பார்த்துருக்குறேங்க.
அதாவது எஸ்ஏசி அவர்கள் மற்றும் அவரோட மனைவி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோயிலுக்கு விசிட் பண்ணும்போது ஒரு சில கோயிலில் நானே பார்த்திருக்கேன். எப்படி வருவாங்கன்னா தனியா வர மாட்டாங்க. எஸ்ஏசி மற்றும் அவரோட மனைவி, அதுக்கப்புறம் தாமு, சஞ்சீவ், இந்த மாதிரி விஜய் அவர்களோட ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவாங்க. விஜய் அவர்களோட வரமாட்டாங்க. நிறைய கோயில் வந்து கும்பாபிஷேகம் மாதிரியான நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு ரெகுலரா போயிட்டு இருக்கிறத நானே நிறைய தடவை பார்த்திருக்கேன். சோ விஜய் அவர்களோட வளர்ச்சிக்கு என்னதான் அவரோட திறமை மற்றும் அவரோட நேரம் நல்லா இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான ஆன்மீக பயணம் விஜய் அவர்களுக்கு ரொம்பவே நாட்டமா இருக்கு அப்படின்றதுனால தான் இன்னி விஜய் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி விஜய் அவர்களுக்கு எப்படி ஹீரோயிசத்துல விஜய் அவர்கள் பெரியாலோ அதே மாதிரி காமெடியில இன்னைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டு இருக்கும் யோகி பாபு அவர்களை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா யோகி பாபு அவர்கள் கிட்ட அவரோட வாழ்க்கையை பத்தி நீங்க சொன்னீங்கன்னு வைங்களேன், அவர் ஒரு விஷயம் தாங்க சொல்லுவாரு, என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ற ஆளே கிடையாதுங்க. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஆர்மியில போகணும்னு ஆசைப்பட்டு அது கிடைக்கல அப்படின்னோடனே சினிமாவுக்காக நான் போராடினேன். சாதாரணமா நான் வந்து வாய்ப்பு தேடலங்க, போராடினேங்க. ஏன்னா சினிமால என்னோட அழகாக எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதனால எனக்கு ஹீரோ சான்ஸும் கிடையாது, ஃபாரின் மாப்பிள்ளைகள் சான்ஸ்லாம் கிடையாது, அதுக்கப்புறம் மொர மாப்பிள்ளை இந்த மாதிரி சான்ஸ்லாம் கிடையாது. நடிச்சா நான் வந்து ரவுடியா தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி 10-11 ஜிம்பாய்ஸ்ல போய் நான் கலந்துக்கிட்டேன். அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சேன். இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில பெரிய லெவலில் ஆகணும்னு ஆசை. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் நடிக்கிறனால எனக்கு பெருசா வருமானம் இல்லை. வீட்லயும் வந்து என்ன அசிங்கப்படுத்துவாங்க. யாருமே எனக்கு பொண்ணு கூட கொடுக்கலங்க, சப்போர்ட்டே கிடையாதுங்க. அந்த மாதிரி நான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணேன், ரொம்ப விரக்தியாகி திருத்தணியில இருக்கிற முருகர் கோயில் மலையில போய் உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எல்லா பாரத்தையும் முருகர் மேல போட்டேன். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்னில இருந்து பாத்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் இருக்கிறதுக்கு, இந்த இடத்துல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே என்னோட முருகர் தான் அப்படின்ற மாதிரி எந்த பேட்டியில அவரோட வாழ்க்கை வரலாறு பத்தி நீங்க கேட்டாலும் அவர் வந்து இதை சொல்லாம இருக்க மாட்டாரு. இந்த மாதிரியான தகவலை ஒரு மனுஷன் போற போக்குல சும்மா அடிச்சு விடுறதெல்லாம் கிடையாதுங்க. அவனோட ஆத்மார்த்தமா அவன் வந்து கடவுளை நம்பி அந்த கடவுள் வந்து கொண்டு போற ஒரு வழியில இவன் போய் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்றத யோகி பாபு அவர்கள் அப்பட்டமா நம்புறாரு. தன்னோட திறமையும் தாண்டி கடவுளோட அனுகிரகம் இருந்தனாலதான் நான் இந்த அளவுக்கு போயிருக்கிறேன் அப்படின்றத உணர்த்தும் விதமாக தான் யோகி பாபு அவர்கள் எங்க மைய கொடுத்தாலும் சொல்லுவாரு. ஆனா திருத்தணி முருகன் கோயிலோட ஒரு உடலங்க. இவரை நான் பல ஜீவ சமாதிகள்ல, சித்தர் ஜீவ சமாதிகள்ல பார்த்திருக்கிறேன். கோரக்கர் சித்தர் ஜீவ சமாதியில பார்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பழனி பக்கத்துல அழுக்குமூட்டை சித்தர் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தர் கோயில் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல கூட நம்ம யோகி பாபு நான் பார்த்திருக்கேன். அடிக்கடி பழனிலையும் பார்த்திருக்கேன். ஏப்பா நீ என்ன ஒரே நாகப்பட்டினம், மதுரை, திண்டுக்கல் பெட்ல சுத்தி நிற்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானும் நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு போவாங்க. கோயிலுக்கு மட்டும் போக மாட்டேன், நிறைய தர்காவுக்கு போவேன், நிறைய தேவாலயத்துக்கு போவேன். நம்மளுக்கு இதே தான் வேலை. இதனாலதான் வந்து இவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி உங்ககிட்ட நான் ஈஸியா கன்வே பண்ண முடியுது. சோ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நான் யோகி பாபு பாக்குறதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அபார தெய்வ நம்பிக்கை மற்றும் எந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் யோகி பாபுக்கு என்னைக்குமே இருக்கிறனாலதான் அவரு கோயிலை செலக்ட் பண்ணி போறாரு. அது மட்டும் இல்லாம எந்த ஷூட்டிங் ஸ்பாட் எந்த ஊர்ல நடந்தாலும் அந்த ஊர்ல ரொம்ப சிறப்பான கோயில் எது அப்படின்னு தேடி அந்த கோயிலையும் போய் பார்த்துட்டு வந்துருவாராம் யோகி பாபு அவர்கள். மூன்றாவதா சொல்ல போறது இசை புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள். இவர் வந்து ஹிந்துவாக பிறந்தாலும் அவர் வந்து இஸ்லாமியத்துக்கு கன்வெர்ட் ஆனது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திலீப் குமார் அப்படின்ற பேரை கூட ரஹ்மான் அப்படின்ற மாதிரி ஒரு மாத்திக்கிட்டாரு இல்லைங்களா? சோ அவரோட கன்வர்ஷன்ல ரொம்ப நேர்மையாவே இருந்த ஒரு ஆள் தான். அதனாலதான் பாத்தீங்கன்னா எப்பவுமே நம்ம ஏஆர் ரகுமான் இருக்கிற பிஸி ஸ்கெட்யூல்ல இவரெல்லாம் எங்க தர்காவுக்கு போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஆனா ஏஆர் ரகுமான் அவருக்கு தேவையான ஒரு சில தர்காவை செலக்ட் பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும்தான் ரெகுலரா போயிட்டு வருவாரு அப்படின்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? அதுல வந்து முதல் தர்கா நான் எதை சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம சென்னை மற்றும் ஆந்திரா பார்டர், தமிழ்நாடு ஆந்திரா பார்டர்ல சூலூர்பேட்டைன்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு தர்கா ஒன்று இருக்குது. அந்த தர்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 120 அடி நீளமான ஒரு சமாதி இருக்கும். அந்த சமாதி வளர்ந்துகிட்டே போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று சொன்னாங்க. அமாவாசை நைட்டு போய் அந்த தர்காவில் தங்கும் போது அந்த சமாதி மூச்சு விடுங்களாங்க. ஸோ இது வந்து 3வது கண் அப்படின்ற ப்ரோக்ராம்லாம் நீங்க போட்டு பார்த்துருப்பீங்க. ஆனா நான் நேர்லயே போயிட்டு வந்தேங்க. ஆனா நான் நேர்ல போனப்போ அது மூச்செல்லாம் ஒன்றும் விடல. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனமான ஏரியாங்க. இந்த இடம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கிளம்பி போனேன். போறோம் போயிட்டே இருங்க, வண்டி பாட்டுக்கு போயினே இருக்குது. ஆந்திரா பார்டர், கும்மிடி பூண்டி எல்லாம் தாண்டி போயாச்சு. அதுக்கப்புறம் சூலூர்பேட்டையில இருந்து இந்த இஸ்ரோ ராக்கெட்லாம் விடுவாங்க பாத்தீங்களா, ஒரு இஸ்ரோ ராக்கெட் தளம், சயின்டிஸ்ட்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். சுத்தி பாலைவனமா தான் இருக்கும். என்னடா அது தமிழ்நாடு ஆந்திரா வரல இவ்வளவு பெரிய பாலைவனமான்னு லோக்கல்ல விசாரிச்சா தெரியுது, இது வந்து அந்த இஸ்ரோ சயின்டிஸ்டுங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய இடம் அப்படின்றனால இது சுத்து வட்டாரத்துல நீங்க வீடு எல்லாம் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் அந்த பாலைவனத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன வீடுகள்லாம் இருக்குது, சின்ன சின்ன கிராமங்கள் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு லொகேஷனை பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லொகேஷன். ஆனா அமாவாசை அன்னைக்கு அங்க பல லட்சம் பேர் வருவாங்களாம். வந்து அன்னைக்கு வந்து ஒரு தர்கால வந்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கேயே நைட்டு தங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த இடத்துக்கு ஏஆர் ரகுமான் அவர்கள் அமாவாசை அன்னைக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இருந்தாரு. இப்ப சமீபத்துல வரதில்லை, ஆனா ரெகுலரா வருவாருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம நாகப்பட்டினம் பக்கத்துல இன்னொரு தர்கா இருக்கு. அந்த தர்காவுக்கு கூட அவர் போயிட்டு அங்க நைட்டு தங்குவாரா. அந்த நைட்ல வந்து கனவுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த தர்கால போய் நீங்க தங்குனீங்கன்னா கனவுல குதிரையில அந்த நாகூர் தர்கால இருக்கிற அந்த தெய்வம் வருமா, வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை சரி பண்ணிடுச்சுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு எந்த பிரச்சனைக்காக நீங்க அந்த தர்காவுக்கு வந்தீங்களோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த தர்காவுக்கும் ஏஆர் ரகுமான் அவர்கள் ரெகுலரா விசிட் பண்ணுவாருங்க. சோ நீங்களும் ரெகுலரா விசிட் பண்ணா கண்டிப்பா ஏஆர் ரகுமான் அவர்களை பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
ஸோ இந்த தர்காவுக்கு கூட ஆட்டோல வந்து இறங்கினாராம். ஏன்னா கார்ல வந்தா தெரிஞ்சணும்னு ஆட்டோல வந்து இறங்கின ஒரு வீடியோ எல்லாம் பயங்கர வைரல் ஆச்சு. இது மட்டும் இல்லாம கடப்பா ஆந்திரா கடப்பால இருக்கிற அமீன் பீர் தர்காவுக்கு ஓப்பனிங்கெல்லாம் போய் செமையா கலக்கினாரு நம்ம ஏஆர் ரஹ்மான் வித் ரஜினியோட. ஸோ நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர்களும் அதீத ஆன்மீக ஆர்வம் கொண்டவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்ததா 4வதா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த லிஸ்ட்ல வரலாம். எப்படிங்க, ஆரம்பத்தில் ரஜினி அவர்கள் ஒரு ராகவேந்திரா டிஓடி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ராகவேந்திராவோட தீவிர பக்தர். அதனாலதான் அவரோட 100வது படமே ஒரு ராகவேந்திரா படம் நடிச்சாரு. அந்த படம் வசூல் ரீதியா வெற்றி பெறுதோ இல்லையோ நான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நடிச்சாரு. இது மட்டும் இல்லாம தீவிர ஐயப்ப பக்தனா ஆரம்பத்தில் இருந்துக்காரு. வருஷம் சபரிமலைக்கு மாலை போட்டு போற அந்த ஒரு வழக்கத்தை ரஜினி அவர்கள் வச்சிருந்தாராம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இமயமலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் அவரோட பயணம் தொடர்ந்து பாபாஜி அவர்களோட தீவிரமான பக்தர் ஆனதுக்கு அப்புறம் தான் பாபா அப்படின்ற ஒரு படத்தை இவரோட சொந்த காசுல லாப நஷ்டம் பார்க்காம எடுத்தாரு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பாபாஜி அவர்களோட அந்த ஹிஸ்டரி வந்து எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படம் எடுத்தாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு இன்சிடென்ட் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருந்தார் ரஜினி அவர்கள். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நான் இமயமலை பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு ரிஷி வந்து ஒரு ருத்ராட்ச வந்து கொடுத்தாருங்க. ருத்ராட்ச மாலை, அப்படி ஒரு ருத்ராட்ச கயிறு ஒன்று கொடுத்தாரு. இதை வந்து நான் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 10-15 வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் மறுபடியும் இமயமலைக்கு போகும்போது அந்த ருத்ராட்சம் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆன உடனே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரொம்ப வருத்தப்பட்ட. நான் சரியா கூட சாப்பிடல. ஏன்னா ஒரு ரிஷி கொடுத்தது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்த நாள் அந்த இமயமலையில ஒரு ஆத்தை கடந்து நான் போயிட்டு இருக்கும்போது என்னை நோக்கி ஒரு ரிஷி வந்தாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 அடி இருப்பாரு. முடிய பாத்தீங்கன்னா ஒரு 3 அடி இருக்கும் அவரோட தலைமுடி. ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு தோட்டத்துல நேரம் வந்து கையை காமி அப்படின்னாரு. நான் கையை காமிச்சோடனே என் கையில தொலைஞ்சு போன அந்த ருத்ராட்சத்தை கொடுத்துட்டு போறாருங்க. என் கூட 4-5 பேர் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு தொலைஞ்சு போனதை கொடுத்தாரு பாருங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பூரிப்பா இருந்தது. இந்த ஒரு நிகழ்வை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரஜினி சொல்லியிருக்காரு. ஸோ ரஜினி அவர்கள் இமயமலை மட்டும் போறது கிடையாதுங்க, தமிழ்நாட்டிலேயே நிறைய கோயில்களுக்கு அவர் வந்து விசிட் பண்ணுவாரு. அவரோட நேரம் காலத்துக்கு அவரோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த நேரத்தில் எந்த கோயிலுக்கு போகணுமோ அதெல்லாம் வந்து ரஜினி அவர்கள் ரெகுலரா விசிட் பண்ணிட்டு இருக்கிறனால தான் இன்னொரு ரஜினி அவர்களை அசைக்கவே முடியும். இதே மாதிரி 5வதா இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி சொல்லலாம். ஒரு தீவிரமான மூகாம்பிகை பக்தருங்க இவரு. வருஷம் பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு இவர் விசிட் பண்ண தவறவே மாட்டாராம். எவ்வளவு வேலை இருந்தாலும் இளையராஜா அவர்கள் அங்க போயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம என்னோட நண்பர் ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னாரு. இளையராஜா அவரோட குடும்பத்தோட திருவண்ணாமலைக்கு அடிக்கடி வருவார் தெரியுமா உங்களுக்கு? திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி வருவார் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆரம்பத்தில் நான் பெருசா கண்டுக்கல. ஆனா நான் வந்து மாசம் ஒரு டைம் ஆச்சும் அந்த கோயிலுக்கு போகும்போது எப்படியாவது ஒரு 2 வாட்டியில ஒரு வாட்டி கண்டிப்பா இளையராஜாவையோ இல்ல அவரோட மகன் கார்த்திக் ராஜாவையோ நான் கண்டிப்பா பாத்துருவேன். அவங்க வர டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா நைட்டு கரெக்டா அந்த மூலஸ்தானம் மூடுற ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வருவாங்க. மூலஸ்தானத்துக்கு உள்ள போய் வழிபாடு பண்ணுவாங்க. மெயின் கேட் வழியா வரமாட்டாங்க, பின் கேட் வழியா எஸ்கேப் போயிடுவாங்க. ஒரு கார் வந்து அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளவு பவர் இருக்கு. இந்த பவர் நம்மளோட ஜாதகத்துக்கும் நம்மளோட நேரத்துக்கும் செட் ஆகும் அப்படின்ற தெரிஞ்சதுனாலதான் இந்த கோயிலுக்கு அவங்க ரெகுலரா விசிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம கிரிவலத்துல நடக்கும் போது அடிக்கடி உங்களை நான் பாத்துருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளுக்கு வந்து சக்சஸுக்கு இது உறுதுணையா இருக்கோ இல்லையோ, நம்மளுக்கு வர தடைகளுக்கு இது ஒரு உதவிகரமா இருக்கும். நம்மளுக்கு எந்த தடை வந்தாலும் இது நீக்கி விட்டுரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன் அருண் விஜய் அவர்கள் கூட அடிக்கடி திருவண்ணாமலை போறதை நான் பாத்திருக்கேன். கிரிவலம் நடந்ததெல்லாம் நான் பாத்திருக்கேங்க. 6வதா நடிகர் தனுஷ் அவர்கள் சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்த கோயில் மேல அதிக நாட்டம் காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு சித்தர் மாதிரி இவர் மாறின்னு வர்றாரு அப்படின்றது பாக்குற எல்லாருக்குமே தெரியும். கழுத்துல இப்ப பாட்டு அந்த கருங்காலி மாலையை போட்டுக்கிட்டு மாலை வெளியில தெரியற மாதிரி சுத்தி நிற்கிறாரு. என்னப்பா நீ வந்து பிராண்ட் அம்பாஸ்டரா நீ அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க தோணுது இல்லைங்களா? ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட ஏகப்பட்ட நெகட்டிவ் வைப்ரேஷன் இவரை சுத்தி அடிச்சுனே இதுங்க. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் யாருன்றதை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கே தெரியும், யூடியூப் பாக்குற அத்தனை பேருக்கும் தெரியும். அந்த ஆளுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் இந்த பொண்ணும் இந்த ஆளும் தாயா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுவீங்க இல்லைங்களா? சோ இந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் அவரோட வளர்ச்சியை தாக்க கூடாது, வரதெல்லாம் வந்து இந்த மாலைக்கிட்டே போயிடட்டும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொன்னாரு. அதாவது புதுசா கட்டின வீட்டுல திஷ்டி பொம்மை வைப்பாங்களே, அந்த திஷ்டி பொம்மை மாதிரி தான் இந்த கருங்காலி மாலை ஒரு போட்டுனுக்கிறாரு. வார தருதரெல்லாம் இங்க வந்துட்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இவர் இந்த மாலையை போட்டுன்னு சுத்தின அந்த காலகட்டத்தில் சிவகார்த்திகனும் போட்டுன்னு சுத்தி இருந்தாரு பாத்தீங்களா? உடனே இங்க இருக்கிற ஏகப்பட்ட பத்திரிகள் நேரா போய் கருங்காலி மாலை எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் வாங்கி போறான் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட கேட்டேன், ஏங்க இஷ்டத்துக்கு அவன் வாங்கி போட்டுக்கிறானே, எல்லாருமே சக்சஸ்ஃபுல் ஆயிடுவான்ல இவங்கள மாதிரி அப்படின்னு கேட்டா அவர் அது ஒரு பதில் சொன்னார். என்ன தெரியுங்களா? கருங்காலி மாலை எல்லாரும் போட்டா எல்லாம் சக்சஸ் ஆக மாட்டாங்க. எந்த ஜாதகத்துக்கு கருங்காலி மாலை போடணும் அப்படின்ற மாதிரி இருக்கோ அவங்க மட்டும் தான் போடணும், மற்றவங்களாம் போட்டா காலி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி நம்ம நண்பர்கள் ஒரு 4 பேர் யார் பேச்சையும் கேட்காம ஸ்டைலுக்காக வாங்கி மாட்டானுங்க, காலி ஆயிட்டானுங்க. அதுக்கப்புறம் கைடி தூக்கி போட்டானுங்க. எதுக்கு இதெல்லாம் தேவையா? இதே மாதிரி தான் நம்ம விஷால் அவர்களும் பாத்தீங்கன்னா ஸ்படிக மாலை போட்டு சுத்தி நின்றாரு. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. நடிகர்கள் போன்ற எல்லாமே வந்து ஸ்டைலுக்காக கிடையாது நண்பர்களே, அதுக்கு பின்னாடி நிறைய சூட்சமும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தனுஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 முறை அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்களாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு 2 தடவை இல்லைங்க, 3 தடவை கூட போறான். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முத்து வெங்கபுரம் அப்படின்ற இடத்துல தான் அவரோட குலதெய்வம் கோயில் இருக்கு. இவரு செல்வராகவும் எல்லாருமே குடும்பத்தோட போய் வழிபடுவாங்க. அது மட்டும் இல்லாம அடிக்கடி தனுஷ் அவர்களும் திருவண்ணாமலை கோயிலுக்கு போவாரு. தெரிஞ்சு ஒரு 4 தடவை போவாரு, தெரியாம ஒரு 10 தடவை போவாரு.
அப்பப்போ திருப்பதிக்கெல்லாம் போயிட்டு வருவாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அவரோட ஜாதகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால ஓகே, இதுல இருந்தெல்லாம் நம்ம வெளில வரணும்னா இந்த மாதிரி அடிக்கடி போனாதான் நம்மள நம்ம காப்பாத்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரகசியத்துக்காக கூட போலாம். ஏழாவதா விஷால். சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்கிற அத்தனை கோயிலுக்கும் மனுஷன் வந்து பிரசன்ட் போட்டுனுக்கிறாரு. இங்க நம்ம வடபழனியில இருக்கிற முருகன் கோயிலுக்கு கூட அவர் வந்தாருங்க, தங்கத்தேரெல்லாம் இழுத்தாரு. சரி, நான் கூட பப்ளிசிட்டி அப்படின்னு நினைச்சா திடீர்னு பார்த்தா அடுத்த நாள் கேரளால இருக்கிற சோட்டானிகர் கோயில் இருக்கிறாரு, திருப்பதியில இருக்கிறாரு, கடப்பால வந்து நம்ம ஏஆர் ரஹ்மான் ரஜினி மோன தர்கால இவர் போய் நின்னுகிறாரு. என்னடான்னு விசாரிச்சு பார்த்தா மனுஷனுக்கு சரியான கண்டம் இருக்குதான். அந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் பாசிட்டிவ் எனர்ஜி இழுத்துக்குன்னு வந்தாதான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மனுஷன் ஓடுனுகிறாரு. இன்னும் நிறைய கோயில நீங்க பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம சிம்பு அவர்கள் இவர் எதுக்காக சிவன் கோயிலுக்கு போறாரு, எதுக்காக பைஜாமா குர்தா போட்டுக்கின்னு தலையில பட்டை வச்சுன்னு சுத்தினுங்கிறாரு அப்படின்னு கேட்டா இதுக்கு முன்னாடி எந்த காரணமும் இல்ல. எல்லா கெட்ட பழக்கத்தையும் பார்த்தாச்சு, லைஃப்ல என்னென்ன தப்பு பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. டக்குன்னு இப்படி தானே ஜம்ப் ஆகணும், ஆன்மீகத்துல ஜம்ப் ஆனாதான் நம்மள நல்லவன் நம்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனா ஆரம்பத்துல நான் நம்பல. சரி உடியா, மனுஷன் ஒரு காலகட்டத்தில் திருந்தி தானே ஆகணும், ஒரு மனுஷன் திருந்தவே கூடாதான்னு பார்த்தா அதுக்கப்புறம் போக பார்த்தா தான் தெரியுது இவர் உண்மையாவே இந்த வேலைக்காக தான், ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் ஜம்ப் பண்ணிக்கிறாருன்னு. ஏன்னா திடீர்னு பார்த்தா திருவண்ணாமலை கோயில் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா கர்நாடகாவில் இருக்கிற முருதீஸ்வரர்ல போய் நின்னுகிறாரு. ஆனா முழுசா முழுங்கல, பாதிதான் முழுகிறாரு. இதே மாதிரி நம்ம நயன்தாரா அவர்களும் ஒரு கிறிஸ்டியனாக பிறந்து டயானா மரியம் குரியன் அப்படின்ற ஒரு பேர்ல பிறந்து இன்னைக்கு நயன்தாரா அப்படின்ற ஒரு பேரை மாத்தி இந்துசத்துக்கு கன்வெர்ட் ஆயிட்டாங்க. யோ, நீ என்ன இந்துசத்தை பத்தி பரப்பிட்டு இருக்காரு, நீ சங்கி அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க சர்ச்சை பத்தி எல்லாம் முன்னாடி சொன்னல, தர்காவை பத்தி கூட ஏஆர் ரஹ்மானை பத்தி எல்லாம் சொன்ன இல்லீங்களா. அதனால நம்ம சங்கிலாம் கிடையாதுங்க. சங்கின்ற வார்த்தையை வந்து ஒரு கெட்ட வார்த்தையை எல்லாரும் மாத்திட்டு இருக்காங்க. சோ அது எதனால அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், இன்னைக்கு நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா போகாத ஹிந்து கோயில்களே கிடையாது, போகாத சர்ச்சுகளுக்கும் கிடையாது. இது முக்கியமான காரணம் ஒரு நடிகர் அப்படின்றவன் ஒரு லெவலுக்கு மேல பெருசாயிட்டான்னு வைங்களேன், அவனை சுத்தி ஏகப்பட்ட நெகட்டிவ் எனர்ஜி வந்துருங்க. அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து நான் வந்து இங்கிலீஷ்ல உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி சயின்டிபிக்கா சொல்றேன். இதை வந்து ஒரு சில பேர் வந்து இந்த செய்வினை, அதுக்கப்புறம் எனக்கு கண் திருஷ்டி, வைத்தறிச்சல் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நெகட்டிவ் எனர்ஜியில தான் வரும். இந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி அடிச்சுக்கிட்டே இருந்ததுன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே நெகட்டிவா மாதிரி உங்களோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் இது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு தெரியாம நீங்க எவங்கிட்டயோ போய் காசு கொடுத்து வேஸ்ட் பண்ணி ஏமாந்து இன்னும் மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. ஆனா கரெக்டான ஆள்கிட்ட போயிட்டு எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இவங்க இதே மாதிரி அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை சொல்லுவாங்க. அந்த இடத்துல போய் நீங்க கால் வச்சுட்டு வந்தாலே போதும், உங்களோட லைஃப்ல வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த விஷயத்தை தான் இந்த நடிகர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பல பேர் வந்து ஜோசியம் தப்பு, ஜாதகம் தப்பு, ஆஸ்ட்ராலஜி தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன்னா உலகம் இன்னைக்கு இருக்கிறது எப்படி இருக்கு, எந்த அமைப்புல இருக்கு அப்படின்றதையும் தாண்டி இந்த உலகத்தை சுத்தி என்னென்ன கிரகங்கள் இருக்கு, இந்த கிரகங்களோட அந்த ஒரு வைப்ரேஷன் நம்ம உலகத்துல இருக்கிற நம்ம மக்களை எப்படி தாக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து கரெக்டான ஆள்கிட்ட நீங்க போகும்போது தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். போர்டு போட்டுருக்கிறவங்க கிட்ட எல்லாம் போய் நின்று என் ஜாதகத்தை பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள குழப்பி தான் விடுவான். அதனால இந்த காணொலி மூலமாக ஜாதகத்தையும் ஜோசியத்தையும் நான் ப்ரமோட் பண்ணல. இந்த நடிகர்கள் இந்த மாதிரியான சில இடத்துக்கு போறனால தான் இவங்களுக்கு சில பாசிட்டிவான விஷயம் நடக்குதுன்னு சொல்றேன். ஆனா இதே இடத்துக்கு நான் போனா எனக்கு பாசிட்டிவான விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கேரண்டியே கிடையாது, நடக்காம கூட போவோம். ஏன்னா உங்களோட கட்டம், உங்களோட ஜாதகம், உங்களோட நேரம், உங்க பூர்வ ஜென்ம வினைகள் இது எல்லாமே சம்மந்தப்பட்டு தான் உங்களுக்கு எந்த இடத்துக்கு போனா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆட்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மொத்தம் பொதுவா இந்த நடிகர் போறானே நானும் போய் நிக்கிறேன் பாரு அப்படின்னீங்கன்னா கருங்காலி மாலைக்கு போட்டா என்ன எஃபெக்ட் வரும்னு இந்த வீடியோல சொன்னோம், அதே எஃபெக்ட் தான், எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அதனால இந்த நடிகர்களோட ஆலய வழிபாட்டை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டடி தான். இதை வச்சு நீங்க ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எது நல்லதோ அதை புரிஞ்சுக்கோங்க. எந்த சர்ச்சுக்கு போனா எனக்கு வேலைக்காகும், எந்த தர்காவுக்கு போன வேலைக்காகும், எந்த கோயிலுக்கு போன வேலைக்காகும் அப்படின்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரிசர்ச் பண்ணுங்க கரெக்டான ஆள்கிட்ட போய் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.